ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 3rd சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த சாப்டரில் அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்போது மெட்டீரியல்ஸை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், இன்னொன்று பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், இன்னொன்று ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன்னா நமக்கு 3 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து ஒரே 5 மார்க்காகவும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை தனித்தனி 5 மார்க்காக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம சிம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பெர்மியபிலிட்டி, இது சசப்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா, இது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எது இந்த மெட்டீரியலை நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அந்த மெட்டீரியலோட டைபோல் மூமெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான், ஸோ இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணால் இது டயாமேக்னெட்டிக், ஸோ இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது பேராமேக்னெட்டிக், அந்த மாதிரி பிரித்தாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு நிறைய சயின்டிஸ்டோட எஃபோர்ட்டும் இருக்குது. ஸோ வில்லியம் கில்பர்ட், அவர்லாம் ஃபாதர் ஆஃப் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பார் மேக்னெட்டே கண்டுபிடிச்சார். ஸோ அதே மாதிரி ஆஸ்டடாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நமக்கு கிறிஸ்டியன் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். இப்போது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்ன, அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஸ்மத், காப்பர், H2 இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை கன்சிடர் பண்ணுறேன். அப்போது இப்போ இந்த மெட்டீரியலில் இனிஷியலாக டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ரேண்டம் மோஷனில் இருக்கும். கரெக்டு தானே? ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த இதான் நியூக்ளியஸ், இது அந்த ஆர்பிட், எலக்ட்ரான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் இருக்கும். ஸோ அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் வச்சு டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் ஈஸியாக சொல்லிட முடியும். கரெக்டு தானே? ஸோ இப்படி இருக்கும். ஸோ அப்போது தம்மு தான் நமக்கு வந்து அந்த டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். ஸோ அப்போது எனக்கு இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு இது ஒரு எலக்ட்ரான், அப்போ இன்னொரு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பேர்ட் எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்போ ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் அப்வர்டாக இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் பார்த்தீங்கன்னா டவுன்வர்டாக இருக்கும். ஸோ அதுதான் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன். இப்படி ஆப்போசிட். ஸோ இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஈச் அதராக இருக்கிறதுனால நெட் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ப்பா, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கிடையாது. நம்ம இந்த லெசன் மேக்னெட்டிக் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ எனக்கு இங்கே 0. எப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்காத வரைக்கும். ஸோ இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை வைப்போம். ஓகேயா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானோட ஸ்பின் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பின்னால தான், அந்த ஸ்பின்னு தான் இப்படி அப்வர்ட் டவுன்வர்ட். அப்போ இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இது எலக்ட்ரானோட ஸ்பின்னோட ஸ்பீடு. 1 செகண்ட்ப்பா. எலக்ட்ரான் ஸ்பின்னோட ஸ்பீடு இப்போது எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த் டு சவுத். கரெக்டாக? ஸோ அப்போ இப்படி. அப்போது எனக்கு இங்கே என்ன நடக்கும்னா, இந்த டைபோல் மூமெண்ட்டில் இது பேரலாக இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள எலக்ட்ரானோட ஸ்பின் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. ரெண்டாவது உள்ள எலக்ட்ரானோட ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது எனக்கு இந்த பேரலாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானோட ஸ்பின் எனக்கு அந்த ஸ்பீடு லெஸ் ஆகிக்கிட்டே வரும், கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு 100ல் இருக்குன்னு வச்சுப்போம். அப்புறம் இப்போ நான் 100ல் இனிஷியலாக இருக்குது அப்படின்னா எனக்கு நான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இது பேரலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பின் அதோட ஸ்பீட் குறைஞ்சிக்கிட்டே வரும். 90, 80, 70, 16 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபைனலாக இது 0 ஆகிடும். அப்போது இது கம்மியாகிட்டே வருதுல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்பின் வேல்யூ அதிகமாகிட்டே வரும். அப்படியே ஆப்போசிட். நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பின், அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வரும். அதிகமாகிட்டே வரும்போது எனக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரெண்டாவது அன்பேர்ட் எலக்ட்ரானோட அந்த டைபோல் மூமெண்ட் எல்லாமே பேர்ட் எலக்ட்ரான். கரெக்டாக? பேர்ட் எலக்ட்ரான் ஒரு டைபோல் மூமெண்ட் போயிடும். அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பேர்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த அன்பேர்டாக இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு அலைன் ஆகும். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்? நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். புரியும்? அப்போ ஆப்போசிட்டாக இவ்வளோ டைபோல் மூமெண்ட் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது இது கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கும்.
அதனால என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ளே விடாது, இந்த மாதிரி வெளியில் தள்ளிடும். விச் மீன்ஸ் எனக்கு ரிப்பிள் பண்ணிடும். உள்ளே என்ன பண்ணாது, அலோவே பண்ணாது, மெட்டீரியல் பக்கத்திலே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதோட எல்லாமே எனக்கு இந்த மாதிரி போயிடும். ஒரு ஃபீல்டு கூட இது உள்ள அலோவே பண்ணவே பண்ணாது. அப்போது எனக்கு இதுதான் இந்த மெட்டீரியலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அலோவே பண்ணாது. இதுதான் விஷயம். இதுதான் நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். காரணம் என்ன அப்படின்னா அதோட ஸ்பின், ஓகே, டைபோல் மூமெண்ட், அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாகிட்டே இருக்கனால எனக்கு இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் அந்த ஸ்ட்ரென்த்தை விட இதோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரிப்பிள் பண்ணிடும், தள்ளி விட்டுரும், வராது. இதுவே நீங்கள் ஒரு நான் யூனிஃபார்ம், இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல், இதே தான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இப்படி இந்த இடத்துல வச்சிருக்கீங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரென்த் கம்மி, இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகம், கரெக்டாக? இங்கே வைக்கும்போது எனக்கு இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நகர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எதனால் நகருது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் அந்த டைபோல் இருக்குல்ல, இது ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோர்ஸ்னால நகர்ந்து தள்ளி போயிடும். எனக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லாத ஒரு ரீஜனுக்கு தள்ளி போயிடும். ஸோ இதுதான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பெர்மியபிலிட்டி அப்படின்றது எனக்கு லெஸ் தென் யூனிட்டி. ஏன்னா எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கூட உள்ளே போகல, கரெக்டாக? லெஸ் தென்னா எனக்கு அதான் யூனிட்டினா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றை விட எனக்கு கம்மியாக இருக்கும் வேல்யூ. அதே மாதிரி எனக்கு வந்து சசப்டபிலிட்டிஸ் நெகட்டிவ், அதே தான், ஒரு ஃபீல்டு கூட உள்ளே போகல, அது அவ்வளோவே பண்ணல, மேக்னெட்டாக மாறுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. அதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம், சசப்டபிலிட்டி நெகட்டிவ்னு சொல்லியாச்சு. அப்போ இது டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த மெட்டீரியலை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு நீங்கள் இதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, அதனால தான் இண்டிபெண்டன்ட். ஓகேயா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்தாலுமே ஒன்றுமே இந்த மெட்டீரியல் அப்படி தான் இருக்க போகுது. அதாவது இந்த டைபோல் மூமெண்ட்டோட மேபி இந்த ஸ்பீடு அப்படியே மறுபடியும் ரேண்டம் மோஷனில் வேணால் இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சுமே இது மெட்டீரியலாக மாறுறதுக்காக எந்த ஒரு வாய்ப்புமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு மெட்டீரியலை கன்சிடர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். எது? பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போது இது ஒன்றும் பண்ணாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் இனிஷியலாக ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ ரேண்டம் மோஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போது நான் இதை டொமைனாக பிரிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கும். டொமைனாக ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன பார்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டாக பிரித்தாலுமே எனக்கு அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 0 தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் டைபோல் மூமெண்ட் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த இன்னொரு எலக்ட்ரான் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட ரேண்டம் மோஷன் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது எல்லா டைபோல் மூமெண்ட்டும் கிடையாது, இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய இப்போ ஒரு டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அப்போ இது ஆல்ரெடி பேரலில் தான் இருக்கும். நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் கொடுக்குறீங்க, இது ஆல்ரெடி பேரலாக இருக்குது. அப்போ இந்த டைபோல் மூமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு திரும்பும். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கிறது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆகி இந்த டைரக்ஷன் இப்படியோ கீழ் நோக்கி ரொட்டேட் ஆனாலும் சரி, மேல் நோக்கி ரொட்டேட் ஆனாலும் அது பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு சைடு ரொட்டேட் ஆகி எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். ஓகேயா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் டொமைனாக பிரித்தாலும் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் எல்லாம் இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பேரலாக அலைனாக ட்ரை பண்ணோம். ஓகே? இப்போ இதில் 100 டைபோல் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா 100 டைபோல் மூமெண்ட்டுமே இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகாது. அதனால நோட் பண்ணிக்கணும். ஒரு 60, ஒரு 70, ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டியான டைபோல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலைன் ஆகிடும். இதை நீங்கள் டொமைனாக பிரித்து பார்த்துக்கலாம். டொமைனாக ஒன்றும் கிடையாது, சின்ன பார்ட்டாக பிரித்து பார்த்தாலும் சரி, இல்லை ஒரே மெட்டீரியல் நீங்கள் வச்சு புரிஞ்சு படித்தாலும் சரி, எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. அப்போது இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மெட்டீரியலோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் அலைன் ஆகிடுக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு புரியும். அப்போது எனக்கு இதோட டைபோல் மூமெண்ட் எல்லாம் என்ன சொன்னேன்,
இப்படி அனுப்பும்போது இப்படி இருந்த ஆப்போசிட்டாக இருந்த அந்த எலக்ட்ரானோட ஸ்பின் எனக்கு அதை அப்படியே டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொட்டேட் ஆகி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகிடும். ஸோ இதனால எனக்கு இந்த மெட்டீரியலுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈஸியாக ட்ராவல் ஆகும். எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 100 மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 60, 70 இல்லை ஒரு 50 பாதியாவது என்ன பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் அலோவ் பண்ணிக்கும், பேலன்ஸை விட்டுரும், இந்த மாதிரி விலக்கி விட்டுரும். காரணம் இந்த டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போ இதுதான் விஷயம். கிளியர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் அலோவ் பண்ணோம், கொஞ்சம் அலோவ் பண்ணாது. டயல் என்ன சொன்னால் கம்ப்ளீட்டாக ரிப்பிள் பண்ணிடும். பேரா ஒரு சில டைபோல்ஸ் எல்லாமே பேரலாக அலைன் ஆகிறதுனால என்ன ஆகும், எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அலோவ் பண்ணிக்கும். இந்த அலைன் ஆகாத இந்த 1-2 டைபோல் இருக்குல்ல, ஸோ இதோட எனர்ஜி எல்லாமே சேர்த்து எனக்கு இந்த மேக்னடைசிங் ஃபீல்டோட எனர்ஜியோட அதிகமாக இருந்தது அப்படின்னா 1-2 ஃபீல்டை ரிப்பிள் பண்ணிவிடும். ஸோ அது நமக்கு கன்சிடர் கிடையாது. ஸோ 1-2 கிடையாது, ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 100னா ஒரு 60-70 நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். அப்போ 30 ஃபீல்டுனா வெளியே தள்ளி விடும். ஸோ அந்த மாதிரி கிளியர். ஸோ அப்போ இது பேராமேக்னெட்டிக். அப்போது கொஞ்சம் அலோவ் பண்ணும், கொஞ்சம் அலோவ் பண்ணாது. ஸோ இது கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்போ இதில் யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டினா 1. ஸோ 1 விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்கலாம். ஸோ அதுதான் பெர்மியபிலிட்டி. கிளியர். 1ஓட மதிப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் மட்டும் சொல்லியிருக்காங்க, எல்லா லைனுமே கிடையாது. கிளியரா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சசெப்டபிலிட்டி இஸ் பாசிட்டிவ். ஏன் மேக்னெட்டாக மாறுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதுதான் ஏன்னா கொஞ்சம் ஃபீல்ட் லைனை அலோவ் பண்ணதில் கீழே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்மால்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். எதனால கொஞ்சம் தான் அலோவ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஸ்மால். ஸோ இங்கே பாருங்கள், அதே சசெப்டபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். சசெப்டபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போது நான் டெம்பரேச்சர் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சசெப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குறேன், இப்போ கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரி அலைன் ஆச்சு டைப் பண்ணலாம். இப்போ நான் அந்த இடத்துல டெம்பரேச்சர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், இதை நான் ஹீட் பண்ணுறேன். அப்போது இந்த மெட்டீரியல் எனக்கு மேக்னெட்டாக மாறுறதுக்கு அந்த சசெப்டபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். சசெப்டபிலிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா மேக்னெட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. சசெப்டபிலிட்டி கம்மியாகிட்டே வந்தது அப்படின்னா இந்த மெட்டீரியல் சீக்கிரமாக மேக்னெட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணனா இது சசெப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணனா சசெப்டபிலிட்டி எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஒன்று குறைஞ்சதுன்னா இன்னொன்று கூடும். அப்போ இந்த இடத்துல நான் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா C/Tன்னு வரும். C அப்படின்றது கியூரிஸ் கான்ஸ்டன்ட். கியூரிஸ் லாவும் இதை தான் சொல்லுது, நம்ம புக்கில் இருக்கு கியூரிஸ் லான்னு சொல்லிட்டு. கியூரிஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு இதே தான், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் இதே தான். அப்போ நான் டெம்பரேச்சரை அந்த மெட்டீரியலுக்கு நான் மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுத்துட்டு நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதோட சசெப்டபிலிட்டியோட வேல்யூ குறையும். ஸோ சசெப்டபிலிட்டி குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஈஸியாக மேக்னெட்டாக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கியூரிஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. கிளியர். ஸோ இதுதான் விஷயம். இது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், அலுமினியம், குரோமியம், ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரொம்ப ஈஸி தான். இதே தான், ஆனால் அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லுவோம். எப்படின்றத இப்போ பார்க்கலாம். அக்யூரேட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேரால என்ன பார்த்தோம், டயாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டே அலோவ் பண்ணாதுன்னு பார்த்தோம். பேரால என்ன பார்த்தோம், கொஞ்சம் அலோவ் பண்ணுவார்ப்பா. கொஞ்சம் ஒரு 100 மேக்னெட்டிக் ஃபீல்டு அனுப்பணும் அப்படின்னா ஒரு 50-60 அலோவ் பண்ணும், பேலன்ஸை ரிப்பிள் பண்ணி விட்டுரும். இது பார்த்தோம். ஃபெரோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இதுதான் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதே தான் இனிஷியலாக டைபோல் மூமெண்ட். நீங்கள் பார்த்தீங்க இனிஷியலாக டைபோல் மூமெண்ட் ரேண்டம் மோஷனில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இப்படி ஒரு டைபோல் மூமெண்ட் இருந்ததுன்னா இப்போ நான் இதை டொமைனாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேரல பார்த்தாலும் டொமைனில் என்ன சொன்னோம், டொமைன்லையுமே ஆப்போசிட் ஈச் அதராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ட்டாக பிரித்தாலுமே எல்லா பார்ட்லையுமே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் பார்ட்டாக பேரல பிரிச்சிருந்தேன். இதில் இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் இதுலேயே ரேண்டம் மோஷன்லேருந்து 0 ஆயிருக்கும். இதில் எப்படி இருக்கும் அது மாதிரி இங்கே. ஆனால் எனக்கு ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கில் மட்டும் இந்த டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரானோட அந்த ஸ்பின் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இது இப்படி இருக்கா, இதுக்கு ஆப்போசிட்டாக இது இங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடில் இருக்கும், அது ஆப்போசிட் டைரக்ஷன் வேறு டைரக்ஷனில் இருக்க தனியாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஸ்பின் இருக்குன்னு வச்சுப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, மேல் நோக்கி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இப்பயுமே இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் 0 தான். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ 5 5 கேன்சல் ஆகிடும். அப்போது எனக்கு இது அதே மாதிரி இதுக்கு இது. ஸோ இதுக்கு இத்தனை 5 இருக்கா, இதுக்கும் 5 கேன்சல் ஆகிடும். ஸோ அது மாதிரி இப்பயுமே எனக்கு ஸ்பின்னு தனியாக அலைன் ஆயிருந்தாலுமே ஒரே டைரக்ஷனில் இருந்தாலுமே
எனக்கு நெட் டைபோல் மூமெண்ட் என்னவா தான் இருக்கும், 0 தான். எதில், ஃபெர்ரோவில். ரைட், இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குமா? இப்போ நான் இதை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி. ஏன் சார் நிறைய வரைகிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை இது ஒரு லைனாக கூட வெளியிலே விடாது. அதாவது எனக்கு அது வந்து எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கும். நீ எவ்வளோ தள்ளி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை நீங்கள் விட்டாலுமே, அலோவ் கொடுத்தாலுமே, அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனையுமே எங்கேருந்து வந்தாலுமே இதுக்குள்ளே அலோவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஸோ நெருக்கமாக இருக்கும். நல்லா லைன்ஸ், ஃபீல்ட் லைன்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா நெருக்கமாக உள்ளே அலோவ் பண்ணிடும். அப்போது இதோட டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் தான். எல்லா டைபோல் மூமெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 98% 1-2 அப்படி இருக்கும். அந்த 1-2னால ஃபீல்டு பாதிக்கப்படாது. ஸோ இந்த மாதிரி எல்லா டைபோல் மூமெண்ட்டுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகிடும். 1-2 மேபி இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இந்த 1-2னால ஒரு ஃபீல்டு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலுமே இது மேக்னெட்டாக மாறுற வரைக்கும் அலோவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதோட பெர்மியபிலிட்டியை பாருங்கள், மியூ ஆர் வெரி ஹை. ஸோ அப்போ 1 ரொம்ப கிரேட்டராக அதிகமாக இருக்கும். 1 அப்படின்ற அந்த வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். இங்கே பாருங்கள், வெறும் அட்ராக்ட், அதாவது ஸ்ட்ராங்லி அட்ராக்ட். ஸ்ட்ராங்லினா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலுமே இதை அலோவ் பண்ணிக்கும். இதோட சசப்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹை. ஹைனா சீக்கிரமாகவே மேக்னெட்டாக மாறிடும், அவ்வளோதான். பேரா மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்காது. கிளியர்? ஸோ இங்கே பாருங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ், அதே தான் கியூரிஸ்லாம் 1/t இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக? இங்கே பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் அயான், நிக்கல், கோபால்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ டைபோல் மூமெண்ட் தான் மெயினு. ஸோ அது எப்படி அலைன் ஆகுதுன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ ஈஸியாக இருந்தது. ஸோ டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.